ஒரே தரம் பிறப்பதும் மனிதன் ஒரே தரம் பிறப்பதும் மரிப்பதும் அவன் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் பின்பு மனிதன் நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதை யாராலும் மாற்ற முடியாது. இதை யாராலும் மாற்ற முடியாது. எனக்கு அன்பானவர்களே, சத்திய வேதம் சொல்லுகிறது. சத்திய வேதம் சொல்லுகிறது. மனிதன் வேஷமாகவே திரிகிறான். மனிதன் வேஷமாகவே திரிகிறான். விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். மனிதன் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஆஸ்தியை சேர்க்கிறான். மனிதன் ஆஸ்தியை சேர்க்கிறான். அதை யார் வாரிக்கொண்டு போவான் என்று சொல்லி அறியாதிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று கேட்கிறது. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது மனிதனுக்கு நல்லதல்ல என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கத்திலே வாழ்கிற மனுஷனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நாம் பாவத்திலே பிறக்கிறோம். பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்திலே மரிக்கிறோம். பாவத்திலே மரிக்கிற ஒவ்வொருவரையும் பாவத்தில் மரித்து போகிற ஒவ்வொருவரையும் வரவேற்பதற்காக அக்னியும் கந்தகம் எறிகிற கடல் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சத்திய வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் நரகம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த தெய்வம் நாம் நரகத்திலே போய் கெட்டு அழிவது நம்மை படைத்த தேவனுக்கு விருப்பமில்லை. ஆகவேதான் வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் அகில உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வம் மனிதனை காப்பாற்றும்படியாக பரலோகத்தில் வாசம் பண்ணிக் கொண்டிருந்த தெய்வம் பரலோகத்தின் மேன்மைகளை விட்டு மனிதனை தேடி மனிதனை காப்பாற்றுவதற்காக பூமியிலே மனித அவதாரம் எடுத்து வந்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.